டாபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வெப் டெக்னாலஜிஸ் யூனிட் 3ல சர்வ்லெட்டோடைய லைஃப் சைக்கிள் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஒரு சர்வ்லெட் வந்து வெப் சர்வரோடைய ஸ்டார்டிங்லேருந்து ஷட் டவுன் வரைக்கும் இல்லை க்ளீனப் வரைக்கும் சில ஸ்டேஜஸை தாண்டி வருது. ஸோ அந்த ஸ்டேஜஸ் என்னென்னு ஒவ்வொன்றும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து சர்வர் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த சர்வ்லெட் கண்டெய்னர் என்ன பண்ணும், சர்வ்லெட்டோடைய ஒரு கிளாஸை வந்து மெமரிக்குள்ளே லோட் பண்ணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ சர்வ்லெட்டோடைய கிளாஸ் வந்து மெமரிக்குள்ளே லோட் பண்ணி ஒரு சிங்கிள் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் சர்வ்லெட் கிரியேட் ஆயிரும். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்ட் மூலிமா ஒரு சர்வ்லெட் சிங்கிள் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் சர்வ்லெட் கிரியேட் ஆயிரும். செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த சர்வ்லெட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆனதுக்கப்புறம் பை டிஃபால்ட் இனிட் மெத்தட் கால் ஆகும். அந்த இனிட் மெத்தடில் யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், பேசிக் கான்ஃபிகரேஷன் இல்லை இனிஷியலேஷன், வேரியபிள் இனிஷியலேஷன் முக்கியமானது எல்லாமே நம்ம அந்த இனிட் மெத்தடில் வச்சுருப்போம். அந்த இனிட் மெத்தட் கால் ஆனோன்னா அந்த கான்ஃபிகரேஷன் செட்டப்லாம் ரெடியாகி நிற்கும். இதுதான் அதோடைய கோட் ஸ்னிப்பெட், இனிட் மெத்தடோட சிம்பிள் கோட் ஸ்னிப்பெட். ஸோ அந்த செகண்ட் ஸ்டெப் தான் இனிட். தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இனிட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இனிட் மெத்தட்லேருந்து அந்த சர்வ்லெட் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் ரெக்வஸ்ட்டுக்காக. ஒன்ஸ் ஒரு கிளைண்ட் ரிக்வஸ்ட் வந்தோடனே அந்த சர்வீஸ் மெத்தடு கால் ஆகும். அந்த சர்வீஸ் மெத்தட் என்ன பண்ணோம்னா டூ கெட்டா டூ போஸ்டா இல்லை எந்த மெத்தடோ அந்த மெத்தடை வந்து ப்ராப்பராக ரீடைரக்ட் பண்ணி விட்டுரும். ஸோ வர்ற ரெக்வஸ்ட்டை பொறுத்து டூ கெட்டா டூ போஸ்டா, கெட் மெத்தடாக இருந்துச்சுன்னா இந்த டூ கெட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடும். போஸ்ட் மெத்தடாக இருந்துச்சுன்னா டூ போஸ்ட்னு ஒரு மெத்தட் இருக்குது, அந்த மெத்தடுக்கு ரீடைரக்ட் பண்ணிவிடும். ஸோ இந்த டூ கெட் மெத்தடோடைய சாம்பிள் கோட் ஸ்னிப்பெட் தான். ஆக்சுவலாக இந்த மெத்தட் என்ன பண்ணுதுன்னா ஒரு ரெக்வஸ்ட்டை ரிசீவ் பண்ணி ஜஸ்ட் ஒரு ரிட்டர்ன் ரெஸ்பான்ஸ், ஹலோ திஸ் இஸ் அ கெட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்பான்ஸ் ரிட்டர்ன் பண்ணுது. அது ஒரு சாம்பிள் கோடு. ஸோ இது மூணாவது ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜில் தான் சர்வ்லெட் வந்து லிசன் பண்ணிக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ரெக்வஸ்ட் வர ப்ராசஸ் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதாவது இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் ஹேண்டில்ஸ் மல்டிபிள் ரிக்வஸ்ட். அடுத்தது நாலாவது ஃபேஸ் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ரக்ஷன் ஃபேஸ், அதாவது டெஸ்ட்ராய் மெத்தட் கால் ஆகும். இந்த இடத்துல என்ன ஆகும்னா இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து மெமரி கிளீனப் டாஸ்க் ஏதாவது பண்ணாங்கன்னா அந்த இடத்துல வந்து இந்த சர்வ்லெட் வந்து ரொம்ப லாங் ரன்னிங், அதாவது ரொம்ப நாள் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இல்லை ரெக்வஸ்ட்டே வராமல் இருந்துச்சுன்னா அது க்ளீன் ஆகலாம். ஷட் டவுன் பண்ணும்போது க்ளீன் அப் பண்ணலாம். இந்த மாதிரி நடக்கும்போது ஃபைனலாக டெஸ்ட்ராய் மெத்தட் கால் ஆகும். டெஸ்ட்ராய் மெத்தட் கால் ஆகும்போது இந்த சர்வ்லெட் கிரியேட் பண்ண வேரியபிள்ஸ்லேருந்து எல்லா ட்ரேசஸையும் டெலீட் பண்ணிவிட்டு கிளியர் பண்ணிவிட்டு இந்த சர்வ்லெட்டை மெமரியிலேருந்து தூக்கிடும். இதுதான் சர்வ்லெட்டோடைய லைஃப் சைக்கிள். இதை சம்மரைஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து லோடிங் ஆகும். லோடிங் வந்து இனிட் மெத்தடை கால் பண்ணும். இனிட் மெத்தட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கும். ஏதாவது ஒரு கிளைண்ட் ரிக்வெஸ்ட் வந்துச்சுன்னா சர்வீஸ் மெத்தட் கால் ஆகும். சர்வீஸ் மெத்தட் வந்து டூ கெட்டா இல்லை டூ போஸ்டாங்கிறத கரெக்டாக ரீடைரக்ட் பண்ணிவிடும். அது முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக டெஸ்ட்ராய். இதுதான் சர்வ்லெட்டோட லைஃப் சைக்கிள். இந்த டாப்பிக்கோடைய நோட்ஸை எங்கள் வெப்சைட்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம். வெப்சைட் நேம் cscitexampreparation.in. அதில் போய் பாருங்கள். அதே மாதிரி ப்ரோக்ராமிங், வெப் ஆப் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் இதெல்லாம் லேர்ன் பண்ணணும்னா எங்களுக்கு யூடியூப்ல இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனல் நேம் தி டெவலப்பர் டூல்ஸ். அதில் 250க்கும் மேற்பட்ட ப்ரோக்ராமிங், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.